இந்த வீடியோ நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இந்த சாப்டர் தான் பார்க்குறோம். இது ரொம்ப சின்ன சாப்டர், ரொம்ப ஈஸியாக படிச்சு முடிச்சிடலாம். இதில் கிளியராக இருந்தால் எக்ஸாமுக்கு போய் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இது மொத்தமே வந்து 5 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 அப்படிங்கிறது வந்து இந்த சாப்டரில் வந்து எப்படின்னா ஒரு ப்ரொஃபார்மா கொடுத்துருவாங்க. அந்த ஃபஸ்ட் பேஜ்லாம் இங்கே இருக்க அந்த ப்ரொஃபார்மா, இதுதான் அந்த ப்ரொஃபார்மா. இந்த ஃபார்மேட்டை வந்து தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபார்மாவை வந்து ஒரு டைம் ஒரு 4-5 தடவை வந்து கோ த்ரூ பண்ணிக்கணும், ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கணும். அப்புறமா இந்த சாப்டருக்குள்ள போனால் நம்மளால வந்து மைண்ட் மேப் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி படிச்சா இன்னும் ஈஸியாக படிச்சலாம் இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லையுமே வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து அந்த ப்ரொஃபார்மா மாதிரி கொடுத்துருவாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக பார்த்துட்டாவே அதுக்கடுத்து உள்ள போகும்போது இதுதான் நம்ம இப்போ படிக்கிறோம், இந்த ஸ்டெப்பை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சாப்டர்ல வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்டுக்கான ப்ரொஃபார்மா இதுதான். இந்த ப்ரொஃபார்மால வந்து மொத்தமாக வந்து 10 இன்கம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 இன்கமுமே வந்து டீட்டெயிலாக உள்ள போய் படிக்கிறோம். ஸோ இந்த சாப்டர் எப்படின்னா மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எதெல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு கீழே டாக்ஸபிள், எந்தெந்த இன்கம்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு கீழே வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 10 இன்கம் இருக்கு. டிவிடெண்ட், கேஷுவல் இன்கம், அப்புறம் வந்து காம்பன்சேஷன், அதுக்கப்புறம் வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்து வித்தவுட் கன்சிடரேஷன், அடிக்வேட் கன்சிடரேஷன், இதெல்லாமே வந்து இந்த IFOS கீழே தான் வரும். ஸோ எந்தெந்த இன்கம் எல்லாம் வந்து IFOS கீழே வரும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொருத்தையுமே நம்ம டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கணும். இந்த சாப்டர் ஃபுல்லாவே இப்போ டிவிடெண்ட் இன்கம்னா வந்து எதெல்லாம் டிவிடெண்ட் இன்கம், எதெல்லாம் டிவிடெண்ட் இன்கம் இல்லை, எதெல்லாம் வந்து IFOSக்கு கீழே வந்து நம்ம வந்து டாக்ஸபிள், அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து என்ன மாதிரியான டாக்ஸேஷன் அப்ளிகபிள் அப்படின்றது எல்லாமே, டாக்ஸேஷன் ரேட் என்ன, எவ்வளோ ரேட் வந்து போடணும், அது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்கு கீழேயும் வந்து நம்ம இதை வந்து படிப்போம் உள்ள போய். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி ஒவ்வொரு டிவிடெண்ட் இன்கம்க்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணி அந்த டிவிடெண்ட் இன்கம் இவ்வளோ டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லி போடணும். IFOS கீழே வந்து டிவிடெண்ட் இன்கம் வந்து இவ்வளோ டாக்ஸபிள், நெக்ஸ்ட் வந்து காம்பன்சேஷன் வந்து அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து போடணும். இந்த மாதிரி எல்லா 10யுமே ஆட் பண்ணி இங்கே வந்து நம்ம வந்து டோட்டல் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டோட்டலில் வந்து டிடெக்ட் பண்ணும். டிடெக்ஷன்ஸ் அலௌட், என்னென்ன டிடெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் டிடெக்ஷனே அலோவ் பண்ண முடியாது, இதெல்லாம் டிடெக்ஷன் கிடையாது, இந்த மாதிரி டிடெக்ஷன்ஸ்லாம் உங்களால் கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ், என்ன டாக்ஸ் ரேட்ஸ் அதை வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்டரில் வந்து எதெல்லாம் இந்த ஹெட் கீழே இன்கம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதுக்கான ஸ்டெப்ஸ், ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிடெக்ஷன் சொல்லுவாங்க, எதெல்லாம் நீங்கள் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்அட்மிசபிள் டிடெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டீம்ட் இன்கம் சார்ஜபிள். சில இது வந்து ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். எதெல்லாம் வந்து டீம்ட் இன்கம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் சின்னதாக இருக்காது. அதுக்கப்புறம் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ், எவ்வளோ ரேட்ஸ் அப்ளை பண்ணி இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர், உள்ள போக படிக்க இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இன்கம் வந்து டிவிடெண்ட் இன்கம். IFOS கீழே என்னென்ன இன்கம்லாம் வரும், அதில் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து டிவிடெண்ட் இன்கம் தான். டிவிடெண்ட் அப்படினாலே எப்பவுமே IFOS கீழே தான் வரும். ஆல்வேஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் IFOS. ஸோ டிவிடெண்ட் வந்து IFOS கீழே தான் வரும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து டீம்டு டிவிடெண்ட் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து எப்போ டிவிடெண்ட் தருவாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கும் போது தான் டிவிடெண்ட் தருவாங்க. அதுக்குன்னு டிவிடெண்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கும் போது டிவிடெண்ட் தராங்கல்ல, அது மட்டும் தான் டிவிடெண்டா? ஒன்று ப்ராஃபிட்ஸ்லேருந்து தருவாங்க, இல்லை சர்ப்ளஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்து தருவாங்க. இது ரெண்டு மட்டும் தான் டிவிடெண்ட் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கம்பெனி சில நேரத்தில் வேறு அசட்ஸ்லாம் தருவாங்க. கம்பெனியோட அசட்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ், போனஸ் ஷேர்ஸ் தருவாங்க, பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட டிவிடெண்ட் கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. சில நேரம் கம்பெனியோட அசட், கேபிட்டல் அசட் இருக்குல்ல, வைண்ட் அப் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தருவாங்க. அது கூட வந்து டீம்டு டிவிடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஹெட்ல பார்க்க போகிறோம். எதெல்லாம் வந்து டீம்டு டிவிடெண்ட். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் என்டைலிங் த ரிலீஸ் ஆஃப் கம்பெனிஸ் அசட்ஸ். வந்து ஒரு கம்பெனி வந்து கேஷாவோ இல்லை கைண்டாவோ அவங்க கம்பெனியோட அசட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தா அது டீம்டு டிவிடெண்ட் அப்படின்னு அர்த்தம். கேஷ்னா ஓகே, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்ல இருந்தோ இல்லை வேறு எதுலையாச்சும் இருந்தோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தருவாங்க. கைண்ட் அப்படின்னா என்ன, கம்பெனியோட அசட், மெஷினரி என்ன வேறு ஏதாச்சும் அப்படின்னு, முக்கியமாக ஷேர்ஸ் வந்து கம்பெனியோட அசட். அந்த ஷேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தா அதுவும் ஒரு டீம்டு டிவிடெண்ட் தான். அந்த ஷேர் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ஷேர்ஸ். இப்போ வந்து கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர்ஸ் வந்து டிவிடெண்ட்னு சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் அதை வந்து ஷேர்ஸாக கொடுத்தாங்கன்னா அது டிவிடெண்ட் தான். அந்த டிவிடெண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ஷேர்ஸ். ஸோ கேஷாக கொடுத்தாங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்ல, அந்த கேஷ் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதான் வேல்யூ. ஷேர்ஸ் இல்லை கேபிட்டல் அசட் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ஷேர்ஸ், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தட் அசட். Next வந்து distribution of debentures, deposit certificates to shareholders and bonus shares to preference shareholders. Debentures தருவாங்க எந்த ஒரு கன்சிடரேஷனுக்கும் இல்லாம. டிபெஞ்சர் ஸ்டாக், டெபாசிட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து வித் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டோடவோ இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ வந்து அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாலோ இல்லை போனஸ் ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணாலோ. இங்கே வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னு அவங்க சொல்லல. ஸோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், இதெல்லாம் வந்து டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வரைக்கும். இப்போ வந்து 10,000 ரூபா வந்து அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னா 10,000 ரூபாய்க்குள்ள அந்த டிபெஞ்சர்ஸோ இந்த மாதிரி போனஸோ இஷ்யூ பண்ணாங்கன்னா அது வந்து டீம்டு டிவிடெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போனஸ் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கே இந்த டாப்பிக்கில் மொத்தம் 2 சொல்றாங்க. ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், டெபாசிட் சர்டிஃபிகேட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டியாகவும் இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸாகவும் இருக்கலாம். இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி டிபெஞ்சர்ஸ் டெபாசிட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்தா அது வந்து டீம்டு இன்கம். நெக்ஸ்ட் டீம்டு டிவிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து போனஸ் ஷேர்ஸ் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான்.
இது ரெண்டுமே டீம்டு டிவிடெண்ட்க்கு கீழே தான் வரும். இதை ரெண்டுக்கு எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்தா அது எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலை அது மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டிபெஞ்சர் ஸ்டாக் தான். அப்படி ஒரு வேலை மார்க்கெட் வேல்யூ இல்லை அப்படின்னா அக்செப்டபிள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து போனஸ் ஷேர்ஸ்க்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னா அதோட மார்க்கெட் வேல்யூ. இது ரெண்டுக்குமே மார்க்கெட் வேல்யூ. டிபெஞ்சர்ஸ் டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்ஸ்க்கு மட்டும் வந்து மார்க்கெட் வேல்யூ இல்லை அப்படின்னா அக்செப்டபிள் பிரின்சிபல் ஆஃப் வேல்யூவேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க போனஸ் ஷேர் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணால் அது வந்து டிவிடெண்ட் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிக்விடேஷன். ஒரு கம்பெனியை வைண்ட் அப் பண்ணும்போது அது வைண்ட் அப்ல லிக்விடேஷன் பண்ணும்போது அந்த கம்பெனியில் இருக்க அசட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தா அது வந்து டீம்ட் இன்கம் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். இங்கே எல்லாத்துலேயுமே வந்து கேபிட்டலைஸ்ட் ஆர் நாட் அப்படின்ற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அவங்க கேபிட்டலைஸ் பண்ணாங்களோ இல்லையோ அது டீம்ட் இன்கம் தான், டீம்ட் டிவிடெண்ட் தான். இன்னொன்று வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் இருக்குல்ல ஆன் லிக்விடேஷன், அது வந்து பிஃபோர் இட்ஸ் லிக்விடேஷனாக இருக்கணும். பிஃபோர் த டேட் ஆஃப் லிக்விடேஷன், அப்போ வந்து லிக்விடேஷனுக்கு முன்னாடி வந்து அவங்க கேபிட்டல் அசட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டீம்ட் இன்கம். இல்லை லிக்விடேஷன் டேட்டுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் கேபிட்டல் அசட்ஸ் இல்லைனா கேஷ் வந்து கொடுத்தாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னா அது வந்து ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். அவங்க போட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட கேபிட்டலை அவங்க வந்து ரீபே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து 2 பாயிண்ட் முக்கியம். என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிக்விடேஷன் அப்போ வந்து டேட் ஆஃப் லிக்விடேஷன் ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் லிக்விடேஷனுக்கு முன்னாடி வந்து கம்பெனி வந்து கேபிட்டல் அசட்ஸ் கொடுக்குறாங்க. டேட் ஆஃப் லிக்விடேஷனுக்கு முன்னாடி வந்து கம்பெனி வந்து கேபிட்டல் அசட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டிவிடெண்ட் இன்கம் டீம்டு டிவிடெண்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அதுவே டேட் ஆஃப் லிக்விடேஷனுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னா அது டிவிடெண்ட் இன்கம் கிடையாது. அது வந்து ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். அவங்க போட்ட கேபிட்டல் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல். ஒரு கம்பெனி அவங்க கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கிட்ட காசு கொடுத்து அந்த கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஒரு விஷயம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டீம்டு டிவிடெண்ட் தான் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வெதர் கேபிட்டலைஸ்ட் ஆர் நாட். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஆர் லோன் பை க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனி டு ஷேர் ஹோல்டர். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து கம்பெனி ஏ இருக்கு. அந்த கம்பெனி ஏல ஒரு ஷேர் ஹோல்டருக்கு வந்து 10% மேல அந்த கம்பெனியில் ஷேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராம்க்கு வந்து கம்பெனி ஏல வந்து 10% மேல ஷேர் ஹோல்ட் பண்ணிருக்காரு. அதே ராம் வந்து ஃபர்ம் பில ஒரு பார்ட்னரா இருக்காரு. அவருக்கு வந்து 20% மோர் தென் இன்ட்ரெஸ்ட் அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ ஒரு கம்பெனி வந்து ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸோ லோனோ அதோட க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனிக்கு கொடுத்தாலோ இல்லை அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெண்டு இருக்கு. ஒரு கம்பெனி வந்து அட்வான்ஸ் இல்லைனா லோன், க்ளோஸ்லி ஹெல்ட் ஷேர் ஹோல்டர் இல்லைனா ஸ்பெசிஃபைட் கன்சர்ன். இந்த ஸ்பெசிஃபைட் கன்சர்ன் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர். டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்னா யார் வேணா கிடையாது. அந்த 10% மேலே யார் ஷேர் வச்சிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஏதாச்சும் ஒரு லோன் கொடுக்குது, அட்வான்ஸ் கொடுக்குது. அப்படி இல்லைனா ஸ்பெசிஃபைட் கன்சர்ன். கம்பெனி ஏக்கு வந்து ஃபர்ம் பி தான் வந்து ஸ்பெசிஃபைட் கன்சர்ன். ஏன்னா வந்து இங்கேயும் வந்து ராம் வந்து இங்கேயும் வந்து 10% மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இங்கே 20% மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ இவரே இங்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்துக்குவாரு அப்படின்றதுனால இது ஃபர்ம் பி வந்து க்ளோஸ்லி ஹெல்ட் கன்சர்னாக மாறிடும். இந்த மாதிரி வந்து அட்வான்ஸோ லோனோ கொடுத்தா அதுவும் ஒரு டீம்டு டிவிடெண்ட் தான் அப்படின்னு அர்த்தம். நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனிக்கு வந்து 4 lakhs அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்கு. அவங்க க்ளோஸ்லி ஹெல்ட் ஷேர் ஹோல்டருக்கோ கம்பெனிக்கோ 5 lakhs லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த 4 lakhs அதுதான் வந்து டீம்டு இன்கம். மிச்சம் இருக்க 1 lakh வந்து டீம்டு இன்கம் கிடையாது, அது லோன் தான். ஸோ இதுதான் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து இதுதான். அந்த க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனிக்கு வந்து இது டீம்டு இன்கம் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கல்ல, பீப்பிள் பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேஜரான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள். அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி அதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, லோன் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அது டீம்டு இன்கம். அதுவே வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி வேர் பீப்பிள் பப்ளிக் ஹேஸ் மேஜர் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் தட் கம்பெனி அப்படின்னா அப்போ வந்து அது வந்து லோன் அட்வான்ஸ் வந்து டீம்டு இன்கமாக வராது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நல்லா கிளியராக புரியும். ராகுல் a resident Indian holding 28% of equity shares in a company. 10% மேலே தான் இருக்குது. ஓகே, took a loan of 5 lakhs. ஸோ 5 லட்சம் வந்து லோன் எடுத்திருக்காங்க. அந்த கம்பெனியோட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வந்து 4 lakhs. இப்போ வந்து 2 கேஸ் இருக்குது. அவன் வந்து ஒருவேளை வந்து பப்ளிக் வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த கம்பெனி மேலே அப்படின்னா என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ஒருவேளை கம்பெனி மேலே அந்த பப்ளிக் வந்து கம்பெனி மேலே அவ்வளோவா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அது ஒரு பிரைவேட் கம்பெனி, அப்போனா என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? இப்போ வந்து ஃபஸ்ட் கேஸ் வந்து இப்போ வந்து அவன் என்ன 28% அப்படிங்கிறது 10% மேலே தான். அப்போ வந்து ரிலேட்டட் தான், அந்த கம்பெனிக்கு க்ளோஸ்லி ஹெல்டு தான். அவன் வந்து 5 லட்சம் லோன் எடுத்திருக்கான். ஆனால் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வந்து 4 lakhs தான். ஸோ 4 lakhs அப்படிங்கிறது டீம்டு டிவிடெண்ட் இன் கேஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து பப்ளிக் வந்து அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி அப்படின்றதுனால அது லோன் தான், அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸில். செகண்ட் கேஸில் வந்து அது ஒரு பிரைவேட் கம்பெனி, அங்கே வந்து அவங்க வந்து ஏதாச்சும் வந்து லோன் எடுத்தாங்கன்னா அது வந்து டீம்டு டிவிடெண்ட். ஸோ பிரைவேட் கம்பெனி அப்படின்னா வந்து டீம்டு டிவிடெண்ட், பப்ளிக் கம்பெனி அப்படின்னா டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. இப்போ வந்து இந்த பாயிண்ட்க்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது லோன் வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், அவங்க பிசினஸே வந்து லோன் கொடுக்குறது தான் அப்படின்னா வந்து அது டீம்டு இன்கம் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிவிடெண்ட் வந்து லோன் வந்து கொடுக்குறது அந்த கம்பெனியோட பிரைமரி பிசினஸே லோன் கொடுக்குறது அப்படின்னா அது டிவிடெண்ட் கிடையாது. செகண்ட் வந்து டிவிடெண்ட் பெய்டு செட் ஆஃப் அகேன்ஸ்ட் த டீம்டு டிவிடெண்ட். ஸோ இப்படி அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து அந்த கம்பெனிலேருந்து ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு லோன் வாங்கிட்டாரு, 10% மேலே இருக்க ஷேர் ஹோல்டரோ இல்லை அந்த ஸ்பெசிஃபைடு கான்சர்னோ லோன் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த டிவிடெண்ட் டிக்ளேர் வந்து எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த ஷேர் ஹோல்டர் பாரோட ஷேர் ஹோல்டருக்கோ இல்லை பாரோட ஸ்பெசிஃபைட் கன்சர்னுக்கோ மட்டும் செட் ஆஃப் பண்ணுறாங்க. வந்து அந்த ஷேர் ஹோல்டர் வந்து 10 லட்சம் வந்து கடன் வாங்கியிருக்காரு அந்த கம்பெனியில். அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஷேர் ஹோல்டருக்கு வர வேண்டிய டிவிடெண்டை வந்து இந்த லோன்ல வந்து செட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. மறுபடியும் அந்த டிக்ளேர் பண்ணாங்கல்ல அந்த டிவிடெண்ட் வந்து டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஷேர் ஹோல்டர் ஆன் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி.
ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன பார்க்கணும்னா இது வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஒரு கம்பெனி பைபேக் பண்ணாங்கன்னா அது டீம்டு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1/10/2024 அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து பைபேக் பண்ணிச்சுன்னா அது வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டொமஸ்டிக் கம்பெனி. அந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷனோட எப்படி இருக்கும், அந்த டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா கம்பெனிக்கு தான் வந்து டாக்ஸ் போடுவாங்க. கம்பெனி தான் அந்த பைபேக் அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். எவ்வளோ டாக்ஸ்னா 20% ப்ளஸ் சர்சார்ஜ் ப்ளஸ் செஸ். அந்த பைபேக் வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஃப்ரீ டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். கம்பெனி தான் வந்து இது வரைக்கும் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து 1/10/2024 அப்புறமா வந்து பைபேக் நடந்தால் அது வந்து டீம்டு டிவிடெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர் தான் வந்து அதுக்கான டாக்ஸ் கட்டணும், கம்பெனி கட்டாது. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், 1/10/2024 முன்னாடி கம்பெனி ஒரு டொமஸ்டிக் கம்பெனி பைபேக் பண்ணிச்சுன்னா அந்த பைபேக்குக்கான ஒரு வேல்யூக்கு வந்து கம்பெனி தான் வந்து டாக்ஸ் கட்டும். எவ்வளோ டாக்ஸ் கட்டும், 20% ப்ளஸ் 12% ப்ளஸ் செஸ் 4%. அப்புறம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அதில் எந்த டாக்ஸுமே கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ மாதிரி அந்த பைபேக். நெக்ஸ்ட் அதுவே வந்து 1/10/2024 அப்புறம் அந்த டொமஸ்டிக் கம்பெனி வந்து பைபேக் பண்ணுது அப்படின்னா வந்து ஷேர் அது வந்து டீம்டு டிவிடெண்ட். அது வந்து இதுவும் டீம்டு டிவிடெண்ட் தான். ஆனால் வந்து கம்பெனி தான் வந்து டாக்ஸ் கட்டும், ஷேர் ஹோல்டர் கட்ட மாட்டாங்க. இதுவும் டீம்டு டிவிடெண்ட் தான். அந்த டேட்டுக்கு அப்புறம் பண்ணுறதும் டீம்டு டிவிடெண்ட் தான். ஆனால் வந்து இப்போலாம் வந்து கம்பெனி வந்து பே பண்ணாது, ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து பே பண்ணணும். அது என்ன ரேட்டு அதெல்லாம் வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து எதெல்லாம் டீம்டு டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எதெல்லாம் டிவிடெண்ட் கிடையாது, இதெல்லாம் டிவிடெண்டே இல்லை அப்படின்னு எதெல்லாம் இருக்குன்னா மொத்தம் 3 தான் இருக்குது. ஒன்று வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர்ஸ். நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர்ஸ்னா ஷேர்ஸ் வாங்கிடுவாங்க, ஆனால் வந்து டிவிடெண்ட்ல வந்து அவங்க அந்த கம்பெனியோட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்லையோ சர்ப்ளஸ் அசெட்ஸ்லையோ இல்லை லிக்விடேஷன் அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் கேபிட்டல் அசெட்ஸ்லையோ அதெல்லாம் எந்த ரைட்ஸும் இருக்காது. அவங்க கிட்ட ஷேர்ஸ் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி அந்த கம்பெனியில் எந்த அசெட்ஸ்க்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது. அதுதான் வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர்ஸ். அந்த ஷேர்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். நம்ம வந்து ஆக்சுவலி இங்கே சொல்லியிருப்பேன் இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறதும் டிவிடெண்ட் தான் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. அது இந்த டேட்டுக்கு முன்னாடி கம்பெனி வாங்கிச்சில்ல, அது டீம்டு டிவிடெண்ட் தான் அப்படின்னு சொன்னல. அதுக்கு இங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நான் அப்போ சொன்னது வந்து தப்பு. இங்கே வந்து அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருப்பாங்க. டீம்டு டிவிடெண்ட் வந்து அந்த கம்பெனி அந்த ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2024 முன்னாடி, ஸோ அப் டு 30th ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் கம்பெனி வந்து பைபேக் வாங்கினாங்கல்ல, அது எல்லாமே டீம்டு டிவிடெண்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிமர்ஜர் அப்போ. ஸோ டிமர்ஜர் அப்போ வந்து ஷேர்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஒரு கால்குலேஷன் போகும்ல, அந்த கன்சல்டேஷன் அமல்கமேஷன் அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கே டிமர்ஜர் அப்போ வந்து ஷேர்ஸை வந்து ரீஅலோகேட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரிலாம் சில விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அட்வான்ஸ் அதெல்லாம் வந்து டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. இது ஒரு கிளாரிஃபிகேஷன் அவ்வளோதான். ஸோ ட்ரேட் அட்வான்ஸ் அப்படிங்கிறது டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். டிவிடெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸ். ஸ்லாப் ரேட் இருக்கும்ல, டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்னா அதுக்கேற்ற மாதிரி, ஆல்ரெடி டாக்ஸ் ரெஜிம்னா அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம ஐஎஃப்ஓஎஸ்ல ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்துட்டோம். ஐஎஃப்ஓஎஸ்க்கு கீழே என்னென்ன இன்கம் அதெல்லாம் வருமோ அது வந்து மொத்தம் 10 இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோம். முக்கியமாக இதில் வந்து வேல்யூ, அதோட வேல்யூ என்ன, அதோட டாக்ஸபிள் ரேட் என்ன. ஃபர்ஸ்ட் வந்து டிவிடெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த 10ல் வந்து ஒன்று வந்து டிவிடெண்ட். அதில் வந்து என்னென்ன கேஸ்க்கு எவ்வளோ வேல்யூ, அப்புறம் என்ன டாக்ஸ் ரேட் அப்ளை ஆகும் அப்படின்றத பார்த்துட்டோம். வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் சின்னதாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் வந்து எப்பவுமே ஐஎஃப்ஓஎஸ்க்கு கீழே தான் வரும். டீம்டு டிவிடெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து கம்பெனியோட அசெட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கேஷாக கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூ ஆஃப் அந்த கேஷோட வேல்யூ என்னவோ அதுதான் டாக்ஸபிள் டிவிடெண்ட். நெக்ஸ்ட் கைண்டாக கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தட் கேபிட்டல் அசெட். ஷேராக கொடுத்தாங்கன்னா அந்த ஷேரோட மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து வேல்யூ. அதில் தான் நம்ம வந்து ரேட்டை அப்ளை பண்ணி அது எவ்வளோ டாக்ஸபிளோ அதை இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டிபெஞ்சர்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். டிபெஞ்சர்ஸ் இல்லைனா டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தாங்கன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ, அப்படி இல்லை மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வேல்யூவேஷன் பிரின்சிபல் வச்சு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதுதான். நெக்ஸ்ட் போனஸ் ஷேர்ஸ் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் ஷேர்ஸ் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தட் போனஸ் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிக்விடேஷன் அப்போ வந்து அசெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னா பிஃபோர் லிக்விடேஷன் மட்டும் தான் டீம்டு டிவிடெண்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப்டர் லிக்விடேஷன் டேட். ஓகேவா? அந்த லிக்விடேஷனுக்கு முன்னாடி கொடுக்குற லிக்விடேஷன் டேட்டுக்கு முன்னாடி கொடுக்குற அசெட்ஸோ கேஷோ அதுதான் வந்து டீம்டு டிவிடெண்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். ஆனால் லிக்விடேஷனுக்கு அப்புறமா கொடுக்குற லிக்விடேஷன் டேட்டுக்கு அப்புறம் கொடுக்குற எல்லாமே வந்து ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். அது டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கன்சிடரேஷனோ ஒரு இதோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அது வந்து டீம்டு டிவிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்லி ஹெல்ட் ஷேர் ஹோல்டர் ஆர் ஸ்பெசிஃபைட் கன்சர்ன். ஸோ க்ளோஸ்லி ஹெல்ட் ஷேர் ஹோல்டர்னா யார், 10% மேலே இருக்கிற ஷேர் ஹோல்டர். க்ளோஸ்லி ஹெல்ட் ஸ்பெசிஃபைட் கன்சர்ன் யார், அந்த 10% ஷேர் ஹோல்டர் வேற ஏதோ ஒரு கம்பெனியோ ஒரு கன்சர்ன்லையோ வந்து அவருக்கு வந்து மேஜர் இல்லைனா வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் இருக்கு, ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி தான் வந்து க்ளோஸ்லி ஹெல்டு. அது வந்து எப்போ வந்து டீம்டு டிவிடெண்டா இருக்கும், அவங்களுக்கு வந்து லோனோ அட்வான்ஸோ ஏதாச்சும் அந்த ஷேர் ஹோல்டருக்கோ அந்த ஸ்பெசிஃபைட் கன்சர்னுக்கோ கொடுக்குறோம்ல, அது எப்போ டீம்டு டிவிடெண்ட் அப்படின்னா பிரைவேட் கம்பெனியா இருந்தால் மட்டும்தான் அது வந்து டீம்டு டிவிடெண்ட். மற்றபடி அது ஒரு பப்ளிக் கம்பெனி அப்படின்னா டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. அந்த லோன் கொடுக்குற கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி அப்படின்னா வந்து அது டீம்டு டிவிடெண்ட். அந்த லோன் கொடுக்குற கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி அப்படின்னா வந்து அது டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. பப்ளிக் கம்பெனினா என்ன, பிரைவேட் கம்பெனினா மேஜரா வந்து அந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது பிரைவேட். பப்ளிக் வந்து அதில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பப்ளிக். நெக்ஸ்ட் வந்து பைபேக். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஷேர் பைபேக் பண்ணிச்சு அப்படின்னா 1/10/2024 முன்னாடி பைபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனி தான் வந்து டாக்ஸ் கட்டணும். அந்த பைபேக்ல இவ்வளோ டாக்ஸ் கட்டணும். ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த பைபேக் வந்து அந்த பைபேக் வேல்யூ வந்து டாக்ஸ் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து 1/10/2024 அப்புறமா அந்த கம்பெனி பைபேக் பண்ணிச்சுன்னா கம்பெனி வந்து எந்த டாக்ஸும் கட்டாது, எல்லா டாக்ஸும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கட்டணும். நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் டிவிடெண்ட் இல்லை அப்படின்னா வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் மட்டும் தான், ஆனால் வந்து அந்த கம்பெனியோட அசெட்டோ அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸோ அவங்களுக்கு வராது அப்படின்னா அது நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர்ஸ், அதெல்லாம் வந்து டிவிடெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பைபேக் டில் 30th இந்த டேட்டுக்கு முன்னாடி தான் இந்த டேட்டு. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து கம்பெனி வந்து பைபேக் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. இது வந்து அந்த கம்பெனி கட்டுற ஒரு இது
ஒரு டாக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து கம்பெனி வாங்குச்சுனா அது டீம்டு டிவிடெண்ட் கிடையாது, இதுக்கு அப்புறம் வாங்குச்சுனா அதுதான் டீம்டு டிவிடெண்ட். அது வந்து ஷேர் ஹோல்டர் வந்து டாக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து டிமர்ஜர். ஒரு கம்பெனி வந்து டிமர்ஜர் ஆகும்போது ஒரு ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அலோகேட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அது வந்து டீம்டு டிவிடெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டிவிடெண்ட் வந்து என்ன பர்சன்டேஜ்னா வந்து நார்மல் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், ஸ்லாப் ரேட். ஸோ ஸ்லாப் ரேட் படி தான் வந்து இந்த டீம்டு டிவிடெண்ட்க்கு வந்து டாக்ஸ் இம்ப்ளை ஆகும். ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இது பார்த்துட்டோம். இப்போ வந்து செகண்ட் போகலாம். ஃபஸ்ட் இது மட்டும் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 10th வரைக்கும் ஈஸி. நெக்ஸ்ட் வந்து IFOS ஹெட் கீழே என்ன இன்கம் வரும் அப்படின்னா கேஷுவல் இன்கம், வின்னிங், லாட்ரி, கிராஸ்வேர்ட் பசில், ரேஸ், கார்ட் கேம்ஸ், கேம்லிங், பெட்டிங், புல்லியன்ஸ், இது எல்லாமே வந்து கேஷுவல் இன்கம் கீழே தான் வரும். இதுதான் வந்து செகண்ட். தேர்ட் வந்து இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வந்து டிவிடெண்ட் இன்கம்ல அவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு, ஆனால் செகண்ட் வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஒரு என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன் டீம் டு பி இன்கம் இன் த இயர் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் டாக்ஸபிள் அண்டர் திஸ் ஹெட். ஸோ காம்பன்சேஷன் இல்லைனா என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன். என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷனா ஒரு காம்பன்சேஷன் நம்ம வாங்கியிருப்போம், ஆனால் கோர்ட்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு அப்பீல் பண்ணி நம்ம வந்து அந்த காம்பன்சேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றிருப்போம். அதான் என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன்றது. ஸோ அதில் அந்த காம்பன்சேஷன் என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன்லேருந்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து IFOSக்கு கீழே வரும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ட் ஃபோர்ஃபீட்டட் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் நெகோசியேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து ஒரு அசெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அந்த அட்வான்ஸ் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவோம்ல. இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து உனக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். அந்த பையர் வந்து நமக்கு ஒரு 5 lakhs அட்வான்ஸ் தந்திருப்பாங்க. அந்த பையர் வந்து டக்குன்னு வேணாம், எனக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த அட்வான்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஃபிட் பண்ணிப்போம், நம்ம கிட்டே வச்சுப்போம். அது வந்து ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்து IFOSக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா, அசஸ்மெண்ட் இயர் 2015 to 16க்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வாங்குறாங்கல்ல, ஃபோர்ஃபிட் பண்ணிடுறாங்கல்ல, அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் அசெட்ல ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த வீடு வந்து 40 லட்சம், ஓகேவா, பையர் வந்து 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்துறாரு, நான் இந்த வீடை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அந்த இல்லை எனக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 lakhs நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபோர்ஃபிட் பண்ணிடுவோம். அந்த 5 lakhs வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அசஸ்மெண்ட் இயர் 2015 to 16க்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த செல்லர் இருக்கார்ல, ஃபோர்ஃபிட் பண்ணிட்டார் அந்த காசை. அதுக்கப்புறம் லேட்டராக வேற ஒரு பையருக்கு விற்கிறார்ல, அப்போ விற்கும் போது அந்த காஸ்ட் ஆஃப் அசெட் வந்து 40 lakhs இருக்காது. அந்த காஸ்ட் ஆஃப் அசெட்ல இருந்து அந்த ஃபோர்ஃபிட் பண்ணல, போன பையர் கிட்ட இருந்து ஃபோர்ஃபிட் பண்ணல அந்த 5 லட்சம், அதில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த காஸ்ட் ஆஃப் அசெட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த காஸ்ட் ஆஃப் அசெட்ல இருந்து அந்த ஃபோர்ஃபிட் பண்ண அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ 35 lakhs தான் இப்போ அந்த காஸ்ட் ஆஃப் அசெட். அவர் வேற ஒருத்தருக்கு அப்புறமா விற்கும் போது அந்த காஸ்ட் ஆஃப் அசெட் என்ன ஆயிடும், இறங்கிடும். அந்த ஃபோர்ஃபிட் பண்ண அமௌண்ட் மைனஸ் பண்ணிக்குவாங்க. இது இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. முன்னெல்லாம் வந்து IFOSக்கு கீழே வந்து இந்த ஃபோர்ஃபிட் அமௌண்ட் வராது. முன்ன வந்து இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா HP ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆனால் ஆஃப்டர் 2015 to 16 அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, அந்த ஃபோர்ஃபிட் பண்ண அமௌண்ட் வந்து இமீடியட்டா IFOSக்கு கீழே வந்து டாக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்கம் என்னன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா ரொம்ப ஈஸி. என்னன்னா, எனி சம் ஆஃப் மணி ஆர் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரிசீவ்ட் வித்வுட் கன்சிடரேஷன் ஆர் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் யார்கிட்டயாச்சும் நமக்கு ஃப்ரீயா வந்துச்சு, நம்ம எதுவுமே விற்கல, நம்ம எந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணல, இல்லை எந்த கன்சிடரேஷனும் இல்லாமல் நமக்கு யாரோ ஒருத்தவங்க சும்மா ஃப்ரீயா வந்து ஒரு காசு கொடுத்தாங்க அப்படின்னா, அது ப்ளஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அசெட்டை வந்து நம்ம வந்து வித்வுட் கன்சிடரேஷன், எந்த கன்சிடரேஷனும் இல்லாமல் ஆர் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன், அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 60 லட்சம், ஆனால் வெறும் வந்து ஒரு 20,000 கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு என்ன டாக்ஸ், அது வந்து அதெல்லாம் வந்து இந்த IFOSக்கு கீழே தான் வரும். ஸோ ஏதாச்சும் சும்மா யாரோ நமக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க, சம் ஆஃப் மணி. இதில் வந்து 2 இன்கம் வந்து ஒட்டுக்காவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து சம் ஆஃப் மணி, ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டி வித்வுட் கன்சிடரேஷன். வித்வுட் கன்சிடரேஷன் ஆர் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன். 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் மணி. இப்போ நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து காசு கொடுக்குறாங்க, அது வந்து 50,000க்கு மேலே அக்ரிகேட் வேல்யூ, இப்போ வந்து 10,000, 20,000, 30,000 அப்படின்ற அக்ரிகேட் கூட, அந்த மாதிரி கூட அது வந்து 50,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து IFOSக்கு கீழே வரும். அது வந்து அந்த ஹோல் இப்போ வந்து 50,000க்கு மேலே 55,000 கொடுக்குறாங்க அப்படின்னா 5,000 மட்டும் கிடையாது, ஹோல் 55,000மே வந்து டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட் வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இமூவபிள் ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இது தெளிவாக இருக்கா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து என்ன ஆர்டரில் வரும் அப்படின்றத மறக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் உள்ள பெரிய டாபிக் உள்ள போகும்போது நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றதே மறந்து போயிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரொஃபார்மாவில் வந்து இப்போ எதெல்லாம் வந்து எந்தெந்த இன்கம்லாம் IFOSக்கு கீழே வரும் அப்படின்றத தான் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட் வந்து டிவிடெண்ட் அப்படின்றத பார்த்தோம். டிவிடெண்ட்ல வந்து சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, டீம்டு டிவிடெண்ட் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த டீம்டு டிவிடெண்ட் அதெல்லாம் வந்து டிவிடெண்ட் வந்து IFOSக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் இன்கம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஒரு என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன், அது வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த அட்வான்ஸ் ஃபோர்ஃபிட்டட் அந்த கான்செப்ட் பார்த்தோம். ஃபோர்ஃபிட்டட் அப்புறம் வந்து டியூ டு நான் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து அந்த வரிசையில் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த சம் ஆஃப் மணி, ஏதாச்சும் ஒரு மணி ரிசீவ் பண்ணாலோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வித்வுட் கன்சிடரேஷன் ஒரு இன்அடிக்வேட் கன்சிடரேஷனில் வந்து வாங்கியிருந்தாலோ இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் செல்லர் கிடையாது, இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பையர் த ரெசிபியன்ட், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 2 பிரிச்சிருக்கா. ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்ததாக பார்க்கலாம். இந்த சேல் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சம் ஆஃப் மணி வந்துச்சுன்னா என்ன, அது 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே வந்து டாக்ஸபிள் தான். 50,000க்கு மேலே இருக்குது, அப்போ வந்து 50,000 மைனஸ் அந்த அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 55,000 தான் அப்படின்னா அந்த 50,000க்கு மேலே இருக்குது. ஸோ 50,000 மைனஸ் 55,000 5,000 தான் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட். அப்படி கிடையாது, ஹோல் ஆஃப் த அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் such sum is chargeable to tax. அந்த மொத்த அமௌண்ட்டுமே வந்து taxable under the IFOS head. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். அதில் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு 2 இருக்குது.